ஆ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இன்னும் மிச்சம் 82 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அம்மன் சன்னதியிலிருந்து அந்த ஸ்ரீ சக்கரம் வெளியே வரும். இன்னும் 82 நாள் தான் இருக்கு. அப்படின்னா அந்த சுப முகூர்த்தத்தை அன்னைக்கு எனக்கு கொடுக்குறீங்க? அந்த அமுத கடலே உங்களை தேடி ஓடி வரும்போது ஒரு செம்பு அமுதம் கேட்கறீங்களே. அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் மேல வந்த அப்புறம் பெருசா ஏதோ லாபம் இருக்குன்னு தெரியுது. அம்மனோட சொரூபத்தை பார்க்கணுங்கிற பூரிப்பு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு அப்படி தோணலையே. என்னோட தவத்துக்கு தடங்களா இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்றேன்னு சொன்னீங்க. இதுக்காக தவம் இருக்கேன்னு நீங்க சொல்லலைன்னா அந்த அம்மன் எதுவும் சொல்ல மாட்டா. அந்த அம்மன் உங்க கட்டுப்பாட்டுல இருக்காளா, இல்ல நீங்க அந்த அம்மன் கட்டுப்பாட்டுல இருக்கீங்க? நான் எதுக்காக தவம் இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா அந்த தடங்கள் என்னன்றத நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும். அப்படி இல்லைனா உங்களோட தவத்துக்கு நான் உதவி செய்யவே மாட்டேன். அவ வாயை திறக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ராகு காலத்துல நாம் அந்த அம்மனை கூப்பிட்டா அவ எல்லாத்தையும் சொல்லிடுவான். அப்ப உடனே கிளம்பலாம். என்னங்க இது, அதுக்குள்ள வேலையை முடிச்சிட்டு வந்துட்டீங்க? எனக்கு ஒரு உண்மையை சொல்றியா? அந்த துணி எங்க இருந்து வந்தது? எந்த துணிங்க? காலையில நான் போத்திக்கிட்டு போனனே அது. நீங்க எந்த துணிய போத்திட்டு போனீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? இந்த வீட்டுக்கு குடும்ப தலைவி நீ. வீட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருப்பியா? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். நேத்து ராத்திரி சுந்தரி போத்திக்கிட்டு தூங்குன அந்த துணி எங்க இருந்து வந்தது? அவ ஏதாவது துணி போத்திட்டு தூங்குனாளா? நாம ஏழைங்க தான். பெருசா வருமானம் ஒண்ணும் இல்ல. குடும்பம் நடத்துறதே கஷ்டம்தான். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக தயவு செஞ்சு எனக்கு திருடி பட்டம் மட்டும் கொடுத்துறாதீங்க. உனக்கு இல்ல, என் மேல குற்றம் சுமத்தி இருக்காங்க. அம்மனுக்கு சாத்தி இருந்த துணியை நான் திருடினதா சொல்றாங்க.